ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வருஷம் நம்ம கொண்டாடக்கூடிய போகி பண்டிகையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாடு முழுவதும் அதிகமானவர்கள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்களில் ஒன்று பொங்கல் பண்டிகை. இது ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு பெயர்களில் கொண்டாடப்படும். இதன் துவக்கமாக கொண்டாடப்படுவதே போகி பண்டிகையாகும். இது குப்பைகளை எதிர்ப்பதற்கான நாளாக மட்டும் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்லங்க. போகி பண்டிகை எப்படின்னு பார்க்கலாம். போகி பண்டிகை கொண்டாடுவதன் நோக்கம், அவற்றின் சிறப்புகள், போகி பண்டிகையை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை இங்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். போகி பண்டிகை என்று செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் வாங்க. தென்னிந்தியாவில் அறுவடை நாளாக கொண்டாடப்படும் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா 4 நாட்கள் கொண்டாடப்படும். இதன் துவக்க நாளாக கொண்டாடப்படுவதே போகி பண்டிகையாகும். அதாவது மார்கழி மாதத்தின் நிறைவு நாளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதே போகி பண்டிகையின் நோக்கமாகும். இந்த பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது, எப்படி கொண்டாட வேண்டும்? சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை தெற்கில் இருந்து வடக்கில் துவக்கும் நாளையே மகர சங்கராந்தி என்கிறோம். பழைய தீய விஷயங்களை விடுத்து வாழ்க்கையில் புதிய பயணத்தை துவங்க வேண்டும் என்பதை உணர்த்தும் நாளே போகி பண்டிகை. வீட்டில் செல்வ வளம், மாற்றம், வளர்ச்சி ஆகியவை புதிதாக நிறைய வேண்டும் என்பதற்காக வீடுகளை சுத்தம் செய்து புதிய பயணத்திற்கு தயாராகும் நாள் போகி பண்டிகையாகும். போகி என்பது மழையின் கடவுளான இந்திரனை வழிபடுவதற்கான நாள் என இந்த சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இந்த நாளில் விவசாயிகள் தங்களின் விவசாயம் செழிக்க நல்ல மழையை அருள வேண்டும் என வேண்டிக் கொள்வது வழக்கம். ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்க செல்வ வளங்களை நிறைவதற்கு இந்திரன் அருள் செய்யும் நாள் என நம்பப்படுகிறது. இது இந்திரனுக்கு மிகவும் பிடித்த நாளாக சொல்லப்படுகிறது. இயற்கைக்கு நன்றி செலுத்தி அவற்றின் ஆசியை பெறும் நாளாக போகி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று முன்னோர்கள் சொன்னார்கள். இந்தியாவில் பல மாநிலங்களில் பலவிதமான பெயர்களில் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தென்னிந்தியாவில் போகி என்ற பெயரிலும், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் லோக்ரி என்ற பெயரிலும், அசாமில் மஹி பிரு அல்லது போகாலி பிரு என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறது. வேறு வேறு பெயர்களில் கொண்டாடினாலும் இது கொண்டாடப்படும் விதமாக ஒன்றாகத்தான் இருக்கும். அனைவரும் விவசாயம் செழிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ளும் நாளாகவே போகி கொண்டாடப்படுகிறது. இந்த போகி பண்டிகை அன்று என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். போகி பண்டிகை அன்று வீட்டை சுத்தம் செய்து வெள்ளை அடித்து அழகிய மலர்கள், மாவிலையில் ஆகியவற்றால் அலங்கரிக்க வேண்டும். புதிதாக விளைந்த அரிசியில் அரைத்த மாவை பயன்படுத்தி மாக்கோலமிட்டு கோலத்திற்கு நடுவே மாட்டுச்சாணம் பிடித்து வைத்து அவற்றில் பூசணி பூவை வைக்க வேண்டும். விவசாயிகள் தங்களின் விவசாய பணிகளுக்காக பயன்படுத்தும் ஏர், கலப்பை போன்றவற்றிற்கு சந்தனம், குங்குமம் தொட்டு வைத்து வணங்க வேண்டும். சூரிய பகவானையும் பூமி தேவியையும் வணங்கிவிட்டு விவசாய பணிகளை துவக்க வேண்டும். விவசாயத்திற்கு பயன்படுத்தும் பொருட்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பண்டிகையாகத்தான் இது கொண்டாடப்படுகிறது. போகிக்கான சடங்குகள் என்னென்ன செய்கிறாங்க முன்னோர்கள்? சில பகுதிகளில் தீ மூட்டி தேவையற்ற பொருட்களையும் ஆடைகளையும் எரிப்பார்கள். பெண்கள் மந்திரங்கள் சொல்லியும் பாடல்கள் பாடியும் அந்த தீயை சுற்றி வந்து வழிபடுவார்கள். நண்பர்கள், குடும்பங்கள் ஆகியவை ஒன்றிணையும் நாளாக போகி பண்டிகை இருக்கும்.
புதிதாக விளைந்த அரிசி, பழங்கள், விளைச்சல் மூலமாக கிடைத்த பணம் ஆகியவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து போகியை கொண்டாடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளது. பட்டம் விடுவது, பாரம்பரியம் விளையாட்டு போட்டிகள் நடத்துவது ஆகியனவும் சில இடங்களில் வழக்கமாக உள்ளது. அனைவருடனும் பகை கோபங்களை மறந்து ஒன்று கூடி மகிழ்ச்சியாக ஒற்றுமையுடன் போகி பண்டிகையை கொண்டாடலாம். இந்த போகி பண்டிகை என்று வேற என்னெல்லாம் படையல் வச்சு கும்பிடுறாங்கன்னு பார்ப்போம் பாருங்க. வடை, பாயாசம், போலி, மொச்சை, சிறு தானியங்கள், பருப்பு வகைகள், இன்னும் விவசாய நிலத்துல என்னென்ன விளைஞ்சதோ அத்தனையும் வச்சு, குறிப்பாக போகி பண்டிகை அன்னைக்கு இதை மட்டும் வச்சு சாமி கும்பிடுறாங்கங்க, இறைவனுக்கு படைக்கப்பட்டு. இந்த போகியை பற்றி ஒரு சிறு கவிதை பார்ப்போம் வாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும், தீய எண்ணங்களை தீயிட்டு கொளுத்து, புதிய சிந்தனைகளை புணர்ச்சியோடு புகுத்திடு, பழைய கவலைகளை ஒழித்து புதிய கனவுகளை மெருகேற்றிடு, வெறுப்பும் வன்மமும் நெருப்பில் எரித்திடு, அன்பையும் பாசத்தையும் மனதினில் நிறைத்திடு, பழைய சோகங்களை தூக்கி எறிந்திடு, புது விடியலை உதயமாக்கிடு, பொறாமை போட்டி பேய்களை துரத்திடு, அரவணைப்பினை ஏற்றிடு, மனதில் இருக்கும் அழுக்கையும் சோம்பலையும் போக்கிடு. மார்கழி குளிர் அடங்கி தை சூரியன் பிறக்குது, புது ஒளியூட்டும் தை மகளின் வருகைக்கு உங்கள் இல்லமும் உள்ளமும் தூய்மை பெறட்டும். நாம் பயன்படுத்திய பொருட்களுக்கும் மனமுண்டு, கேளுங்க என்னவென்று. என்னை புதியதாய் பயன்படுத்துகையில் கொண்டாடினாய், இத்துணை நாட்கள் எனது பயன்பாட்டினை மறந்து என்னை தீயிலிடுகிறீர்கள். நான் உங்களுக்கு படுக்கையாகி தாளாட்டினேன், கால் மிதியலுக்கு பட்டு சமக்கலமானேன். அன்று சொலித்த என்னை உடுத்தி மிடுக்காய் திருந்தீர்கள். இப்படி நாங்கள் உங்களுடன் ஒவ்வொரு வினாடியும் வாழ்ந்து கொண்டிருந்த எங்கள் நினைவை மறந்து தீயிலிடுகிறீர்கள். வேண்டாம், எங்களை தீயிலிட்டு உங்கள் சுவாசத்திற்கு மாசுபாட்டை உண்டாக்காதீர்கள். நீங்கள் எதையாவது தீயிலிட்டு பொசுக்கியே ஆக வேண்டும் என்றால் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் பொருட்களை விடுத்து மனதை மாசுபடுத்தும் எதிர்மறை எண்ணங்களை பொசுக்குங்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்படிக்கு உங்கள் ஞானப்பிரபா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை சீக்கிரத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ.